ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பழைய சோறை வீசாமல் அதை வச்சு எப்படி தோசை செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 1 கப் சோறு எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் ரவை, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மாதிரி ஊற வச்சுக்கோங்க. சோறு, ரவை, தண்ணி 3ஐயும் அளக்கிறதுக்கு நான் இந்த ஒரு மெஷரிங் கப்பை தான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் எந்த கப்பில் சோறு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரவையையும் தண்ணியையும் அளந்து எடுத்துக்கோங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊறி இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மிக்ஸை ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொருவோம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரிக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி போதாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்து பேட்டரை இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, சோறில் உப்பு இருந்தால் தேவையான மாதிரிக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னு சொன்னால் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனோட ஒரு சின்ன தேசிக்காடை சாறையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடாவின பிறகு இது மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. தோசை கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணுமா, அப்போ இது மாதிரி மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கலர் வந்த பிறகு தோசையை வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான தோசை ரெடி. கிறிஸ்பியாக வானாட்டி ஊத்தப்பம் மாதிரியும் நீங்கள் இந்த தோசையை செஞ்சு எடுத்துக்கொறையிலும் அதுவுமே டேஸ்டியாக நல்ல இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். சாப்பாட்டை வீணாக்காமல் இது மாதிரி ஒரு தைனம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி சட்னியோட தோசைக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு தைனமாவது இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.